ஓம் முருகா போற்றி. என் செல்லமே, நாளை நீ எதிர்பாராத நல்லதொரு திருப்பம் உன்னை தேடி வரும். இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே. நீ தினமும் என் கந்த சஷ்டி கவசத்தை படித்தாய். நீ படிப்பதை கேட்டு நான் மிகவும் மகிழ்ச்சியில் உள்ளேன். நீ எதை வேண்டி என் கந்த சஷ்டி கவசத்தை படித்தாயோ அதை நிறைவேற்றி விடுவேன். நிச்சயமாக சந்தோஷமாக வாழ்வாய் என் செல்லமே. நிறைய போராடுகிறாய். உனது வாழ்க்கையில் நிறைய துன்பங்களை சந்தித்து கொண்டு விட்டாய். அதை சகித்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். எங்கே விடிவு காலம் என்ற ஒன்றே இல்லாமல் போய்விடுமோ என்ற அளவுக்கு கூட சூழலை சந்தித்தும் விட்டாய். ஆனாலும் அதிசயத்தக்க அளவில் இவை அனைத்திலும் இருந்து நீ முன்னேறி வர வேண்டும் என்ற முனைப்புடன் வாழ்வில் ஓடிக்கொண்டிருக்கிறாய். இந்த முருகப்பெருமான் சொல்வது சரிதானே என் செல்லமே? நிச்சயமாக நடக்கும். உன் எண்ணப்படியே வெற்றி இலக்கை எட்டி பிடிப்பாய் என் செல்லமே. ஏற்கனவே நான் உணர்த்திய காலத்தின் நேரம் தொடங்க ஆரம்பித்து விட்டது. நிச்சயமாக நாளை காலை பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும். பொன்னான அந்த தருணத்தில் நிச்சயமாக இன்பமாக இருப்பாய் என் செல்லமே. கவலைப்படாதே, யாம் இருக்க பயமேன். யார் வேண்டுமானாலும் குலத்தை கலங்கடிக்க முடியும். கலங்கிய குலத்தை தெளிய வைக்க அந்த குலத்தால் மட்டுமே தானே முடியும். உன் மனமும் அப்படித்தான் என் செல்லமே. கலங்கிய உன் மனதை தெளிய வைக்க உன்னால் மட்டுமே முடியும். இந்த முருகப்பெருமானின் அருளோடு பாதுகாப்போடு நிச்சயமாக நீ அருள்பாலி. என்னுடைய கரங்கள் உன்னை தாங்கி பிடித்து நிச்சயமாக உன்னை நான் காப்பேன் என் செல்லமே. ஆகவே வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு தொடர்ந்து சென்று கொண்டே இரு. தூக்கத்தை தியாகம் செய். கற்பனையில் காரியம் முடியும் வரை போராடு. உரமிடு. உணர்ந்து கொள், உன்னை தவிர உன் வளர்ச்சியை எவரும் தடுக்க முடியாது என்று. அதிகமாக உழைத்து கொண்டே இரு என் செல்லமே. அதிகமாக இந்த உன் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள். அதிகம் எதிர்பார்ப்பு, நம்பிக்கை, நம்பு. ஆம் செல்லமே, அன்பால் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள். ஏணிகளை தேடாதே. நீ நடக்க வேண்டியது தரையில். உனக்கு கடமைகள் அதிகம். நேரத்தை காத்திருக்கச் சொல். முடிந்ததை விட நீ முடிக்க வேண்டியது அதிகம் இருக்கின்றது. ஒவ்வொரு அடியையும் முன்னேற்றத்தை நோக்கி வை. நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருந்து அருள்பாலிப்பேன். யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் கண்ணீரை நான் நன்கு அறிவேன். பேருக்கு ஒரு புன்னகையை நீ முகத்தில் வைத்திருக்கிறாய். ஊருக்கு நீ படும் துன்பங்களும் வேதனைகளும் தெரியாது. உனக்கு ஆறுதலாக பேசுவது போல் சிலர் உன்னிடமே நடித்து நாடகமாடி கொண்டிருக்கிறார்கள். அது அனைத்தும் இந்த முருகப்பெருமான் நான் அறிவேன். உன் உள்ளத்தையும் நான் அறிவேன். என்னை என்று இந்த உலகில் உன்னை யார் அறிவார்? நீ எதற்கும் கலங்காதே. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை கொள் என் செல்லமே. ஆகவே உன் வாழ்வு எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்திலிருந்தும் உன்னால் மேலே வர முடியும். இங்கு எதுவும் காலதாமதம் ஆகிவிடவில்லை. உன் மனம் உனக்கு அவநம்பிக்கையை தந்து பயமுறுத்தும். மேலும் மேலும் உன்னோடு துணையாக இருக்கும் பொழுது உன்னால் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும். நேர்மறை எண்ணங்களை கைவிடாது தொடர்ந்து முயற்சி செய். ஒவ்வொரு நாளிலும் உனக்கு சின்னதாக முன்னேற்றம் சேர்ந்து கொண்டே செல்லும். கடைசியில் நிச்சயமாக நல்லது நடக்கும். உனக்கு எதிராக தொடுக்கப்படும் எந்த விதமான அஸ்திரமும் உன்னை நெருங்காது. என்னை மீறி என் செல்ல குழந்தையை நெருங்க விட மாட்டேன். என்னை உரிமையோடு முருகா முருகா என்று நீ அழைத்தாலே போதும். எந்த சூழ்நிலையிலும் ஓடி வந்து உன்னை காப்பாற்றுவேன் இந்த முருகப்பெருமான். நீ என்னை தவறாக நினைக்க வேண்டாம் என் செல்லமே. நான் உன்னை துன்பப்பட வைக்க எந்த உறவையும் அனுமதிப்பதில்லை. ஆனால் சில நேரங்களில் உனக்கு பாடமாக சில முகங்கள் திரும்பி வருவது நிகழும். அதுவே உன் மனதில் உறுதியையும் விழிப்பையும் உருவாக்கும். அந்த பொல்லாத உறவுகள் மீண்டும் நெருங்க முயன்றாலும் அவர்கள் நிழல் கூட உன்னை தொட முடியாது. என்னுடைய வேல் அவர்களின் நோக்கத்தை துளைத்து திருப்பி அனுப்பிவிடும். அமைதியாக இரு. ஆம் செல்லமே, உன் வாழ்க்கையின் கதவை நான்
காப்பாற்றி நிற்கிறேன் உன் கதவில். யாருடைய குரலும் யாருடைய திட்டமும் உன் நிம்மதியை குலைக்க முடியாது. உன்னை பாதிக்க வந்தவர்கள் தாமாகவே தூரமாக சென்று விடுவார்கள். உனக்கு இப்போது தேவையானது என்ன தெரியுமா? நம்பிக்கை மட்டும்தான். ஏனென்றால் நீ வாழும் ஒவ்வொரு நொடியும் இந்த முருகப்பெருமானின் அருளால் சூழப்பட்டுள்ளது என்பதை மறந்து விடாதே. இதை உனக்காகத்தான் கூறுகிறேன் என் செல்லமே. ஆகவே என்னை நேசிப்பதன் மூலம் ஒருவர் அடைகிற ஆனந்தத்தை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. ஒவ்வொரு உயிரும் என் பேரொளியின் சிறு துளி. பிரபஞ்சத்தின் தாயாகவும் பிரம்மனாகவும் என்னை புரிந்து கொண்டவர்கள் நிச்சயமாக நல்லதொரு முக்தியை பெறுகிறார்கள் என் செல்லமே. சில இடங்களில் நீ முயற்சி செய்தும் வாய்ப்புகள் உன்னை விட்டு விலகுகிறது. ஏன் என்று கவலைப்படாதே. நீ மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இரு. உனக்கு பெரிய பெரிய வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கிறது. ஆகவே காலம் போடும் கணக்கை யாராலும் மாற்ற முடியாது. நல்லதை நினை, நல்லதை செய், நல்லதையே பேசு. மற்றதை இந்த முருகப்பெருமான் நான் பார்த்து கொள்கிறேன். நீ முன்பு செய்த கர்ம வினைகளைத்தான் இப்போது அனுபவித்து கொண்டிருக்கிறாய். அதில் வரும் கஷ்டங்களை துன்பங்களை கடக்க நான் உனக்கு துணையாக இருப்பேன். எல்லாம் சரியாகும் என் செல்லமே. உன் உடல் குணமடையும், மனம் குளிரும், காயங்கள் ஆறிவிடும். உன் மகிழ்ச்சி நீ தேடியவாறு உன்னிடமே வரும். இன்று உள்ள இந்த மோசமான நிலை நிச்சயமாக நாளை காலை நிச்சயமாக நீடிக்காது. நிச்சயமாக நாளை காலை பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியும். யார் உன்னை கண்ணீர் சிந்தவிட்டாலும் கவலைப்படாதே. இதோ கண்ணீரை துடைக்க இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன். நிம்மதியாக கண் உறங்கு. நான் சொல்வதை கேட்டு விட்டாய் அல்லவா? நாளை காலை விடியும் போது சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நிச்சயமாக உனக்கு அருள்பாலிப்பேன். நல்ல செய்தி உன்னை வந்து சேரும். அந்த சமயத்தில் முருகா முருகா என்று என்னுடைய ஆலயத்திற்கு ஓடோடி வருவாய். நன்றி கூட. உன் முருகப்பெருமானை முழுவதுமாக நம்பிய உனக்கு நிச்சயமாக நான் என்றுமே கெடுதல் செய்ய யாரையும் நெருங்கக்கூட விடமாட்டேன். என்னுடைய பார்வை முழுவதுமாக உன் மீது பட்டுவிட்டது. தைரியமாக இரு. அனைத்தையும் தக்க சமயத்தில் நிறைவேற்றித் தருவேன். இதோ நீ எதிர்பார்த்த அற்புதங்கள் நடக்கப் போகிறது. நிச்சயம் நல்லது நடந்தே தீரும். இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு. உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.